சாப்பாடு விட்டு விட்டு அந்த வீட்டுல போய் ஒரு சாப்பிடலாமா? உனக்கு தெரியுது என்னோட அருமை, தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? பார்வதி நான் எப்படி வரமாட்டேன். வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை மீண்டும் ஒரு சுவையான ஒரு சமையல் காணொலியூடாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வாங்க, இன்றைக்கு கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அதுவும் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு சுவையோட வாங்க காணொலிக்குள்ள போவோம். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கத்தரிக்காய், வெள்ளைப்பூடு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, அதோட சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கடுகு, பச்சை வச்சிக்காய். சரி, உருளைக்கிழங்குகளை எடுத்து துண்டு அதில் தோலை வந்து அழகாக வந்து சீவி எடுத்துடணும். எடுத்துட்டு அப்படி ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தா அதில் நிறம் வந்து மாறாது. சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாங்கள் உருளைக்கிழங்குலாம் தோலை சீவி எடுத்துட்டோம். ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். கத்தரிக்காய் வழியில் கழுவிட்டு நல்லா துண்டு துண்டுகளாக வெட்டிட்டு அதையும் தண்ணிக்குள்ளே போட்டு வைப்போம். அதுவும் நிறம் மாறாது. சரி, இப்போ தக்காளி பழத்தை துண்டு துண்டுகளாக சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுவோம். ஏன்னா அது வந்து சின்ன துண்டாக வெட்டினா டக்குன்னு கரைஞ்சிரும்ன்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தக்காளியை வெட்டி எடுத்துட்டோம். இது வந்து அப்படி இருக்கும், சாப்பிடும் பொழுது வெறும் சுட சுட சோத்துக்கும் அப்படி இருக்கும். சரி, இப்போ வந்து நாங்கள் சட்டியை வச்சுட்டு அதில் எண்ணெயை வச்சு சூடாக்கிட்டு காளிக்க போடுறோம். காளிக்க வந்து ஏன் எளியாக போடுறேன்டா, அது வந்து கொஞ்சம் பெரிய துண்டுகளாக போட்டதால் அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக வேண்டியே முன்னுக்கு போட்டுட்டோம். இப்போ அதுக்கப்புறம் கடுகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கடுகு நல்லா கொஞ்சம் வெடிக்கணும். அதோட கொஞ்சம் வெந்தயம் போடுறோம். நாங்கள் வெந்தயம் நீங்கள் விரும்ப வேண்டாம், போட வேணாம். இப்போ நாங்கள் வெட்டி வைத்த இந்த வெங்காயத்தை போட்டு அது அழகாக பொன்னிறமாகும் வரைக்கும் நாங்கள் அதை வேக விடணும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு வதக்குவோம். இப்போ ஒரு அரை அவியல் வெங்காயம் கிட்டத்தட்ட வதங்கின கையோட உருளைக்கிழங்கு போடுறோம். இந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். நாங்கள் நல்லா உப்பு போட்ட பிறகு நல்லா அதை கிண்டி விடணும். அப்போ தான் எல்லா உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாத்துக்கும் உப்பு அழகாக போய் சேரும். இப்போ நாங்கள் தக்காளியையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி எடுக்க போகிறோம். மிகவும் இலகுவான முறையில் செய்யக்கூடிய ஒரு உணவு வகை. நீங்கள் கட்டாயம் இதை வீட்டில் இருக்க சின்ன ஆக்களுக்கோ சரி பெரிய ஆக்களோ விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு அரைப்பதம் வெந்த கையோட அரைப்பதத்தோட நீங்கள் வந்து வெட்டி வச்ச இந்த கத்தரிக்காயை போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்க போகிறோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் போட்டு கொண்டிருக்கிறது வந்து மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள்ன்றக்குள்ள வந்து இந்த இலங்கையில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆக்கள் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா எல்லாத்தையும் அந்த மிளகாய்த்தூளுக்குள்ளே அடங்கும். மஞ்சள், அதை நான் அதில் ரெசிபியை சொல்கிறேன். இப்போ வந்து கோகோனட் பவுடர் எடுத்துகிட்டு சுடுதண்ணியை விட்டு கொஞ்சம் கரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நல்லா அதோட கொஞ்சம் நல்ல திக்காக வர அளவுக்கு அப்படியே பாலை விட்டு வரட்டி எடுக்கணும். அது டேஸ்ட் வந்து அடுத்த லெவலில் இருக்கும். அப்படி சுவையண்டா சொல்லி வேலை. என்னென்னு சொன்னால் அந்த நல்ல திக்காக கரைக்கணும் கோகோனட் பாலை. ஆக கூடவும் விடக்கூடாது. கோகோனட் பால் ஓரளவுக்கு தேங்காய் பாலை விட்டு நீங்கள் இதை வரட்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் வடிவாக திரண்டு வரணும். இது ஒரு வரட்டல் மாதிரி ஒரு கறி.
இப்போ கொஞ்சம் வத்தின கையோட தேசி காப்பொழியை விட்டு அப்படியே எலுமிச்சஞ்சாறுன்னு சொல்லுவாங்க, விட்டு அப்படியே பிரட்டி எடுத்துட்டு உப்பெல்லாம் கணக்காக இருக்காண்டு தொட்டு நக்கி பார்க்கணும். கடைசியாக வந்து நாங்கள் இந்த கொரியண்டர் கொத்தமல்லியிலேயே போடணும். சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட சோத்தோட கறியை அந்த கறியை மட்டும் வச்சு சாப்பிடணும் முதல்ல. அப்போ தான் உங்களுக்கு அதில் வந்து அந்த கத்தரிக்காய் அவிஞ்சி வெள்ளைப்பூடோட அந்த உருளைக்கிழங்குலாம் சேர்த்து அடுத்த லெவல் சுவர் கட்டாயம் இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கத்தரிக்காய் கறியும் உருளைக்கிழங்கும் நல்ல ஒரு காம்பினேஷன், நல்ல ஒரு கூட்டம். மறந்துடாமல் பாருங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் திருப்பி காட்டுறேன். தொடர்ந்து இது போன்ற நிறைய சமையல் காணொலிகள் வரும். என்னோடய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இன்னும் ஒரு சமையல் காணொலியோட சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.